எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ண எச்சினி உபாசனையை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அதாவது கர்ண எச்சினியை நம்ம எப்படி வசியம் பண்ணலாம். இது எந்திர முறைப்படி பூஜை. நமக்கு இப்போ பாவ முறை பூஜை இருக்குது, இது எந்திர முறைக்கு உண்டான பூஜை. இப்போ நான் இதில் எந்திரம் கொடுத்துருக்கேன், இந்த இதில் வீடு எந்திரம் மந்திரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா, இந்த கர்ண எச்சினி ரொம்ப நல்ல உங்களுக்கு நல்ல இதாக ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. கர்ண எச்சினி பூஜை அதே மாதிரி இது சைவ பூஜை தான், அசைவ பூஜை கிடையாது. நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு செய்யலாம், யாருனாலும் செய்யலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் எந்த பூஜை எச்சினி மோகினி எது பண்ணாலும் சரி, அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் கர்ண எச்சினி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா, அதை ஒரு அம்மாவாக நினச்சி பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது உங்களை நல்லா வைக்கும், நல்ல உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்க்கும். நல்லதாக எந்த எச்சினி மோகினி எந்த தேவதையை பூஜை பண்ணாலும் சரி, அதை நீங்கள் இப்போ பொதுவாக மெயினாக எச்சினியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த எச்சினியை நீங்கள் ஒரு அம்மாவாக பார்க்கணும், இல்லை கூட பிறந்த ஒரு அக்காவாக பார்க்கணும். அப்படி பார்க்கணும். நம்மளோட மனைவியாவோ ஒரு காதலியாவோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். அதனால நீங்கள் இந்த கர்ண எச்சினியை நீங்கள் எடுத்து பூஜை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அருள்வாக்கு சொன்னீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒருத்தர் உட்காருதாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்ன நடக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். அந்த முக்காலத்து அவங்க உட்கார்ந்தாலே என்ன பிரச்சனைக்கு உட்கார்ந்தானே அவங்க சொல்லாமலே நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் கர்ண எச்சினி பூஜை அதே மாதிரி இந்த பூஜை பார்த்தீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். இதுக்கு கலசம் ஏற்றணும். கலசம் ஏற்றி அந்த கலசத்தில் தான் நீங்கள் கலசம் ஏற்றி அது முன்னாடி தான் நாங்கள் கொடுக்குற இந்த எந்திரத்தை நீங்களே வரைஞ்சி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அந்த எந்திரம் நீங்கள் அந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு எண்ணெய் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுப்பெண்ணெய் ஊற்றணும். மற்ற எண்ணெய் ஊற்றக்கூடாது, இழுப்பெண்ணெய் தான் ஊற்றணும். இழுப்பெண்ணெய் ஊற்றி தான் தீபம் நம்ம ஏற்றணும். ஏற்றினாடி நெய் தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றலாம். சுத்தமான நெய்யாக இருக்கணும், பசுமாட்டு நெய், ஒரிஜினல் நெய்யாக இருக்கணும். அந்த மாதிரி நெய் நீங்கள் ஏற்றினா ரொம்ப நல்லது. இதை இந்த பூஜை நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த பூஜை இதை நீங்கள் 10 மணிக்கு மேலே இதுக்குண்டான படையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைவ படையல் தான். எப்படின்னா வெத்தலை பாக்கு, அவல் பொடிக்கல்ல, இந்த கற்கண்டு நமக்கு கடையில் கிடைக்கலாம். கொஞ்சம் பேருக்குன்னு வச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் பால் ஊற்றி வைக்கணும். பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். இந்த படையில நீங்கள் போட்டுட்டு மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடணும். சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 108 உரு போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். 108 உரு உங்களால் முடியும்னா 1008 உரு போடலாம். ஆனால் கண்டிப்பாக 108 உரு போட்டே ஆகணும். 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணால் உங்களுக்கு அது சித்தி ஆயிடும். முதல்ல உங்கள் கனவுல அது காட்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பூஜையை அது முழுசாக ஏற்றுக்கிட்டு அப்படின்னு நேரடி காட்சி கூட உங்களுக்கு அது கொடுக்கும். அப்படி நேரடி காட்சி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கிட்ட வாக்கு வாங்கணும், சத்திய வாக்கு வாங்கணும். அதாவது எந்த நேரத்தில் எந்த இடத்துல வச்சு நான் அவனை கூப்பிட்டாலும் நீ எனக்கு எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்கு வாங்கிடணும். வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தி ஆயிட்டு. வாக்கு வாங்கி சித்தி ஒரு நேரடி தரிசனம் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னாலும், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ நீங்கள் இருக்க இடம் நீங்கள் வெளியூருக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போறீங்க, ரொம்ப தள்ளி போனாலும் போதும். அந்த இடத்துல வச்சு இந்த எச்சினிக்கு உண்டான மூல மந்திரத்தை ஒரு 11 தடவை மனசில் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக கணக்கு வரும். உங்களுக்கு அருள்வாக்கு அப்படி வரும். இந்த எச்சினியை வச்சு நீங்கள் அவ்வளோ அருள்வாக்கு சொல்லுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த கர்ண எச்சினி நல்லா யூஸ் ஆகும். கண்டிப்பாக கஷ்டப்படணும். 41 நாள் பூஜை பண்ணணும். 41 நாள் நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக பண்ணணும். அதுக்குன்னு விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்டுக்கலாம், 3 வேளை சாப்பிட்டுக்கலாம். சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும், அசைவ சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இந்த பூஜையை ஜென்ஸு லேடிஸ் யாருனாலும் எடுக்கலாம். அதாவது குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் எடுக்கலாம். எடுக்கிறவங்க சுத்தபத்தமாக இருக்கணும். அது ஒன்று தான் விஷயம். மற்றபடி இந்த லேடிஸ் மாதவிடாய் டைம்லாம் எப்படி பண்ண அப்படிம்பாங்க. அந்த 5 நாள் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண உட்காந்துடல. அது நமக்கு ஒரு பெரிய தீட்டு கிடையாது. அது இயற்கையாக இருக்கிறது. அப்போ அதை நம்ம பண்ணும்போது தெய்வத்துக்கிட்ட எனக்கு இதனால தான் நான் 5 நாள் பண்ண முடியலை, அதை நான் சொல்லிடுவோம். எங்ககிட்ட எடுக்கவங்க எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அந்த 5 நாள் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் எப்படி அந்த பூஜையில் உட்காரணும், அதுக்குன்னு சில வழிமுறை இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா தீட்டே அவங்களுக்கு கிடையாது. இப்போ இது ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறது, அது ஒரு தீட்டு நம்ம கட்டாயத்தினால வர வைக்கிறது. அந்த தீட்டு தான் இருந்தால் தான் நமக்கு அந்த பூஜை இதாகாது. இந்த மாதவிடாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய தீட்டே நமக்கு கிடையாது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எடுத்து உங்களுக்கு அருள்வாக்கு எல்லாமே வரும். உங்களுக்கு நல்ல சித்தியாய் நேரடி காட்சி கொடுத்தா உங்ககிட்ட அது பேச ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய அறிகுறி கொடுக்கும். உங்களுக்கு காது வலிக்கும் ஆரம்பத்தில்,
அது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை ரொம்ப வலிக்கும். இதெல்லாம் எப்படின்னா உங்ககிட்ட அது பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ நம்ம காது வலிக்கு ரொம்ப தலை வலிக்கு பூஜை பண்ண வேண்டாம்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்ககிட்ட அது வராது. அது நீங்கள் அப்படியே செய்ய 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 அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அதில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட அது பேச ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்ல இதான பூஜை. நீங்கள் அருள்வாக்கு சொல்லலாம் மெயினாக. அதே மாதிரி இந்த பூஜை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் எந்த பூஜை எடுத்தாலுமே சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க வெளியே வந்து. அதாவது நான் வந்து இந்த பூஜை பண்ணியிருக்கேன், அந்த பூஜை பண்ணி என் கையில் வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க. புதுசாக நீங்கள் ஒரு ஆளை பார்க்க போகுது, ஏன்னா அவங்க அதை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க அப்படி தான், சாமி எனக்கு கெட்டு போட்டாங்கன்னு தான் வராங்க. அப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் வச்சிருக்க தெய்வம் வந்து அவங்களுக்கு தெரிய போய் தான் கெட்டு போடுதாங்க. ஏதோ நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக, அதாவது எப்படி சொல்லலாம், இப்போ காளி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா காளின்னு சொல்லுங்கள். அதில் எந்த காளியை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கேன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மயான காளி வச்சுருக்கேன், பத்திரகாளி வச்சுருக்கேன், அகோர அப்படி எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். பொதுவாக நான் காளி வச்சு வழிபடுது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த தெய்வத்தை கெட்டு போட்டுருவாங்க. கெட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் நமக்கு. நீங்கள் பண்ண பூஜையிலேருந்து எல்லாம் வம்பா போகும். திருப்பி அந்த கெட்டா இருக்கிறதுக்கு பெரிய பூஜை நடக்கும். அதெல்லாம் பெரிய வேலை அது வந்து. அதனால நீங்கள் என்னைக்கு எந்த பூஜை செஞ்சாலும் சரி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த மெயினாக அந்த பூஜை முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த கர்ணயட்சினி பூஜையே பண்ணுவீங்க, 48 நாள் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த 48 நாள் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றபடி 3வது ஆள் யாருக்குமே தெரியும். இப்போ உங்கள் வீடுனா அப்பா அம்மா இருப்பாங்க, உங்கள் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஃபேமிலி இருக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. மற்றபடி 3வது ஆள் வெளியில் உள்ள ஆளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அவங்க கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சித்தி ஆயிடும், அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்ட முடியாது. அந்த மாதிரி என்றைக்குமே எந்த பூஜை பண்ணாலும் வெளியே தெரியாமல், அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் கூட தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. அந்த பண்ணும்போது தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிட வேண்டாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் மந்திரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த இதில் வந்து எந்திரம் மந்திரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த இதை வந்து 6க்கு 6 செப்பு தகுடு இல்லாட்டி காரி சித்தி தகுடில் வரைஞ்சி இதை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணணும். நெய், பால், பன்னீர், தயிர், சுத்தமான தண்ணி, இந்த 5 இதுதான் போதும். அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எச்சினி வசியமை இல்லைன்னா சர்வ தேவதா வசியமை இதில் நீங்கள் வைக்கணும் எந்திரத்தில். அப்போ தான் அந்த எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணால் உயிர் வந்துடும். இந்த மை வைக்கிறதுனால அது வந்து அதுக்கு அந்த இப்போ இந்த எச்சினியை வந்து அதில் ஆவாகனம் ஆகும். இப்போ இந்த எந்திரத்தில் இந்த மையை வச்சு நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த எச்சினி அந்த இடத்துல வரும், இல்லைன்னா வராது. அது ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா கருமூல மாந்திரியம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு பொதுவாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா அது 48 நாளில் அது வருமானு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில பேத்துக்கு வரும், ஒரு சில பேத்துக்கு வராது. இப்போ அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எச்சினி வசியமை இல்லைன்னா சர்வ தேவதா வசியமை எந்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் பூஜையில் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சித்தியாக ஆரம்பிச்சு 48 நாள் டெய்லி நைட்டு உட்காந்து 108 டைம் இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னெல்லாம் அருள்வாக்கு எல்லாமே வரும், நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எல்லாமே செய்யுங்க. இதை நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பௌர்ணமி இல்லாட்டி வளர்பிறை நாளில் நீங்கள் ஆரம்பிங்க, நல்லபடியாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் என்ன அதாவது என்றைக்குமே நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், என்றைக்குமே நம்ம எவ்வளோ படையல் போடுதோம் அதை பார்த்து தெய்வங்கள் என்றைக்குமே வராது. இப்போது ஐயோ ஒருத்தங்க இவ்வளோ பெருசாக போடணும், அதாவது இவ்வளோ நிறைய வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் பூஜை பண்ணணும், மனசார பூஜை பண்ணால் கண்டிப்பாக எல்லா தெய்வமும் ஏற்றுக்கிடும். ஏன்னா எந்த தெய்வமே வந்து ஏப்பா இவங்க இவ்வளோ படையல் வச்சுருக்கான், ஏகப்பட்டது நமக்கு வச்சுருக்கான், இவன் கம்மியாக வச்சுருக்கான், இவங்ககிட்ட போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் உண்மையாக பண்ணுதாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் வரும். அதனால என்னைக்கு பூஜை பண்ணாலுமே படையல் நிறைய போட்டேன் எனக்கு வரல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி உட்காந்து பூஜை பண்ணுவீங்க, பூஜையில் உட்காந்தீங்களா அவங்க நினைப்பு வந்து என்றைக்குமே வெளியே போகக்கூடாது, அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி முழு நினைப்பா நீங்கள் பூஜை பண்ணி எந்த பூஜை பண்ணாலும் அந்த தேவதையோ தெய்வமோ அது மேலே முழுசாக உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சு நீ தான் இனிமேல் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு பூஜையில் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சித்தியாகும். நீங்கள் நினச்சது எல்லாமே அது கை கொடுத்து உங்களை நல்லபடியாக வச்சுருக்கும். நான் இதில் கொடுத்த மாதிரி எந்திரம் படையில் என்ன போடணும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதில் மந்திரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வழிபடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ரெடி பண்ணணும் தனியாக, அதே இந்த கர்ணயச்சினிக்குன்னு ரெடி பண்ணணும், இதுக்கு உண்டான எச்சினி மை எல்லாமே ரெடி பண்ணி செட்டாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் என்ன கொடுப்போம், இதுக்கு உண்டான நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு உண்டான மாலை ஜப மாலை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான மை அது எந்திரம் ரெடி பண்ணி சித்தி பண்ணி
கலசம் வந்து நாங்களும் ரெடி பண்ணி கலசத்தில் ஒரு கலச பூஜைன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேத்துக்கு தெரியுது இல்லை. அந்த கலச பூஜை பண்ணி கொடுப்போம். அதுக்கு புதுசாக ஒரு கலசம் வாங்கி அதை நாங்கள் ரெடி பண்ணி அதை சுத்தி பண்ணி உங்களுக்கு அந்த கொடுத்தா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நீங்களா எந்திரம் வரைஞ்சி பூஜை பண்ணி தாராளமாக பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும், பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். நம்பிக்கையாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையாக வரும். நன்றி.